ஒரு பெண் வந்து கருவுறுதலை சொல்லித்தரீங்க, மாதவிடாய் சொல்லித்தரீங்க, ஒரு ஜென்ஸ் வந்து எந்த வயசில் வந்து தன்னோட பருவத்தை உணர்வான்றதை சொல்லித்தரீங்க, மீசை தாடி எப்போ முளைக்கும் சொல்லித்தரீங்க. ஆனால் ஒரு திருநங்கையை பற்றி யாருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஒரு திருநங்கைன்றதும் ஒரு பாலினம் தான். திருநங்கையாக உணர்ந்தாலும் அவங்களும் ஒரு மனுஷங்க தான். மற்றவங்கள மாரி அவங்க எந்தவித தொந்தரவும் பண்ணாமல் அவங்கள படிக்க விடணுன்றதை ஏன் சொல்லித்தரீங்க? எந்த சட்டத்தில் எழுதுனாங்க ஒரு திருநங்கையாக உணர்ந்தால் வீட்டை விட்டு வெளியே ஏற்றணும்? 10வது படிக்கும்போது எனக்கு ஒரு 13, 14 வயசு தான் இருக்கும். அப்போ வந்து ரொம்ப எனக்குள்ளே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. மற்றவங்கள மாதிரி இல்லாமல் நம்ம இந்தமாரி இருக்கிறோமே, நமக்கு ஃப்யூச்சர் இருக்கா இல்லையா? நிறைய பசங்க வந்து இந்த விஷயத்தினால கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடவுள் நம்மளை வந்து இப்படி படைச்சிட்டாரோ, நம்ம ஏதாவது பாவம் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலேயே இந்த மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் திருநங்கையாக சர்ஜரி பண்ணி படுத்துட்ருக்கும்போது தான் என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட நாளை வந்து நான் வாழ்கிறதாவே உணர்ந்தேன். அதாவது நான் ஆம்பளையாக இருந்த அந்த உடம்பே செத்து போயிட்டு நான் ஒரு பொம்பளையாக இருக்கிறேன்ற ஒரு சுய நினைவுக்கு, சுய உருவத்துக்கு வந்ததாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று என்னோடய உருவத்தை பார்க்கும்போது நான் ஏற்றுக்கவே இல்லை. ஒரு திருநங்கை வந்து 13, 14 வயசில் வந்து ஒரு தன்னை பெண்ணாக உணரும்போது, 15, 16 வயசு வரும்போது அவங்க வந்து ஒரு முழு பெண்ணாக மாறணுன்ற ஆசையில் வீட்டில் சொல்லுவாங்க. இல்லை அவங்க செய்கிற நடவடிக்கைகள் தெரிஞ்சு அவங்க வீட்டில் பிடிக்காமல் துரத்துவாங்க. அப்படின்னா அவங்க அம்மா அப்பா தன்னை திருநங்கை சொல்கிறதுனால ஏற்றுக்காமல் விட்டதுனாலையும், அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும், இல்லை உன்னை வெட்டி போட்டுருவேன், ஆளை வச்சு நானே உன்னை கொன்னுடுவேன், இப்படி ஒரு புள்ள இருக்கிறது அசிங்கம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க. தன்னோட தேவைகளுக்காகவும் மற்றவங்கள மாரி வாழணுன்றதுக்காகவும் அவங்க பண தேவைகளுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கடையாக ஏறி பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நைட்டில் வந்து பாலியல் தொழிலுக்கு நிற்கிறாங்க. நம்ம ஏன் இப்படி கை தட்டி பிச்சை எடுக்கணும், நம்ம வீட்டில் இப்படி வளர்க்கலையே, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சொல்லிட்டு, படித்தா தான் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கணும் போது அதுக்காக படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலை செஞ்சேன். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, எனக்குள்ளே இருக்க பெண்மை வெளியே தெரிய என்னை வந்து பாத்ரூம் கூட போக விட மாட்டாங்க. என்னால் சமாளிக்க முடியல. எனக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தன்னை மீறி வெளியே வருது. அது அவங்களுக்கு வந்து கிண்டலாக கேலியாக இருக்குது. ஒரு 2 வருஷம் நாங்கள் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் நின்றுட்டேன். நின்றுட்டதுக்கப்புறமா எங்கள் மக்கள் கூட சேர ஆரம்பித்தேன். எதார்த்தமாக மீட் பண்ணி பேசும்போது பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏன் இந்த மாதிரியெல்லாம் தனியாக ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குற, என்ஜிஓவில் போய் வேலை பாரு அப்படின்னாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மூலமாக வந்து ட்ரைனிங் எல்லாம் நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நடக்குது. இங்கே எம்எஸ்எம், டிரான்ஜெண்டர், எஃப்எஸ்டபிள்யூ அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து டிரான்ஜெண்டர் ப்ராஜெக்ட் வந்து பிளாசம், அவங்களும் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. அப்போ பிடி எல்லாருமே வந்திருந்தாங்க. ப்ராஜெக்ட் டைரக்டர் மெர்சி மேம்லேருந்து நீங்கள் வந்து இங்கே ப்ரோக்ராம் மேனேஜராக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்க கொடுத்த ஒரு வாய்ப்புனால இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஃபுல் பிளாக்கும் வந்து மொத்தம் நாங்கள் 29 பிளாக் பார்க்குறோம். அது எல்லாத்துக்கும் இப்போ நான் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் மேனேஜராக ஒரு திருநங்கையாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இந்த பிளாசம் நிறுவனம் தான். அது இல்லாமல் எங்களை மாதிரி இருக்க மக்கள் எல்லாமே பாலியல் தொழில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி அவேர்னஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி வந்தது, நமக்குன்னு ஒரு வேலையை வந்து இந்த நிறுவனத்தில் கொடுத்ததுனால தானே அந்த உரிமைகள் நமக்கு இருக்குது. அப்போ சாதாரண ஒரு திருநங்கையாக இருக்கிறதுக்கும் ஒரு நிறுவனத்தில் வந்து ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கும்போது நமக்குன்னு ஒரு பெருமையும் இருக்குது, ஒரு கௌரவமும் இருக்குது. நம்ம வந்து ஒரு வேலை பார்க்குறோன்ற ஒரு மன நிறைவு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சமூக சேவகராகவும் ஒர்க் பண்ணுறோன்ற போது ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கௌரவமாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வேலை. இது மூலமாக இன்னும் என்னோடய மக்கள் வந்து என் மூலமாகவும் பயனடைவாங்க. அவங்களுக்கும் நிறைய உதவிகள் செய்கிற ஒரு மன திருப்தி எனக்கு கிடைக்கும்.